கரங்களை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் கேட்டோம். சீயோனே எழும்பு. இந்த கேட்ட வார்த்தையின்படியே இந்த வேலை கூட நம்ம எழுவு சீயோனே எழுவு, உன் வல்லமையை தரித்துக்கொள். யோசுவா 60:20 இப்படியே சொல்லுகிறது. எக்கால முதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழுங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமே ஆமே. வசனத்தின் படியே இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடும் பொழுது நம்முடைய ஆவியிலே விடுதலை இன்று நம்ம அப்படியே அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இந்த வேலையை நம்ம கடந்து செல்வோமா? எல்லாரும் நல்ல சத்தமாய் கரங்களை கட்டணும். எழுப்புதல் தாரும் தேவா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை.
எழுப்புதல் தாரும் தேவா. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பாடுகிற பாடல் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நம்ம விசுவாசிப்போம், இந்த நாள்ல இந்த ரிட்ரீட்ல ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க போகிறார். நம்முடைய நோய்களில் இருந்து, நம்முடைய சாபங்களில் இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாத நிலைமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். வேதம் வாசிக்க முடியலையா, ஜெபிக்க முடியலையா, நாம இன்னைக்கு நம்முடைய ஆவியை நம்ம உந்தி தள்ள போகிறோம். ஆண்டவரே விடுதலை கொடுங்கப்பா, நான் வேதத்தை வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுமணும். இன்னைக்கு காலையில பாஸ்டர் கேட்டபடி இன்னைக்கு காலையில நம்ம எத்தனை பேர் வேதத்தை வாசித்தோம், எத்தனை பேர் ஜெபம் பண்ணினோம், எவ்வளவு வேகமா இன்னைக்கு நம்ம ரிட்ரீட்டுக்கு ஓடி வந்தோம். ஆனா அதே நேரம் நம்ம ஆண்டவருடைய முன் நம்முடைய முதல் நிலைமை கொடுத்தோமா நம்ம இன்னைக்கு? அது எவ்வளவு ஒரு அருமையான கேள்வி நம்மளோட பாஸ்டர் வைத்தாரு. இன்னைக்கு நம்முடைய ஆவியை நம்ம உந்தி தள்ள போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சீயோனாய், சீயோன் குமாரத்தியாய், சீயோன் குமாரர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அதன்படியே இந்த விடுதலை நாயகன் பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஓடி
நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் படியாகவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரிட்ரீட்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அப்படியே இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். கர்த்தரை பாட போகிறோம். இந்த வேலையிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு விசையாய் ஒரு வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா ஒருமனப்படுத்துங்க. ஏசப்பா ஆவியானவரே அசைவாடுவீராக. அப்பா நீங்க மோசே அப்பா மலை மீது ஏறி பொழுது அப்பா அவரை மகிமையாக உண்மை முகமுகமாய் சந்தித்தாரே தகப்பனே. அப்பா அவர் கீழே இறங்கி வரும்பொழுது அப்பா அந்த பாளையத்தை முழுவதும் அப்பா ஆண்டவரே அப்பாவோட மகிமை மேகம் சூழ்ந்து கொண்டது. அப்படியே நாங்க இருக்கிற ரிட்ரீட் ஸ்தலத்திலே சப்பா உடைய மகிமை மேகம் இறங்கி வரும்படியாய் நாங்க இங்க இருக்கிற இடத்துல மகிமை மேகம் மூடும்படியாய் ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா யாருக்கெல்லாம் அபிஷேகமாக பேசுறீங்களோ வாயிலை திறந்து அந்நிய பாஷைகளோடு கூட பேசுங்க. இது மற்றவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் அப்பா என்று வாயிலை திறந்து சத்தமாய் சொல்லுங்க எல்லாரும். அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். நம்ம வாயை திறக்கலன்னா ஆண்டவர் நிரப்புறது ரொம்ப கடினம். இன்னைக்கு நல்லா வாயை திறந்து ஆவியானவரே வருகிறாங்க அப்பா, ஆவியானவரை கிரியை செய்கிறாங்க அப்பா, ஆவியானவரை மத்தியிலே உலா வருகிறாங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆளுகை செய்கிறீங்க அப்பா, ஆளுகை செய்கிறாங்க. அப்படியே ஜெப சிந்தனையோடு ஆராதனை கடந்து போவோம். நாம கர்த்தரை பாடுங்கள்
கொடுப்போமா? ஏசப்பா நீங்க நடத்துங்க ஏசப்பா. இந்த ஆராதனைகளை தகப்பனே நீரைகள் நடத்துகிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்க இருதயத்திலிருந்து உங்க வாய்களை திறந்து ஆவியானவரே அப்பா நீரைகளை நடத்துங்க. இந்த ஆராதனையில அப்பா நீரைகளோடு கூட இணைப்படுகிறாங்க. எங்களோட மனக்கண்களை திறந்த ராஜா, எங்களுடைய இருதயங்களை கேளுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய காதுகள் விருத்த சேதன அடையின தகப்பனே, உடைய வசனங்களை கேட்க, உடைய வசனங்களை ஏசப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவரே அப்பா எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. எங்களுடைய இருதயங்களை திறப்பீராக ராஜா. வாயிலை திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா. மகிமையானவரே அப்பா இந்த வேளை அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே உலா வருவீராக. ஹல்லேலூயா. யா கரவோ ஷாதரி தரி ககோரா துரவா கோலியா தரவரிவோ ஷமரதுரி வி கவரதுரவா லாதரி தரியா துரவோ ஷமரவா. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரே நீ நடத்துங்க, நீ நடத்துங்க ஏசப்பா. நீ நடத்துவீராக ராஜா. உடைய மாம்சம் அல்ல ஏசப்பா, உடைய ஆவியை நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கண்களை மூடி இருதயத்தை திறந்து என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. சிறுமி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை இல்லத்தை நீ தந்தீர். யாருமில்லா நேரம் வந்து தாயைப் போல என்னை தேற்றி கண்ணீரை துடைத்தீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. புழுதியிலும் சேற்றிலும் கிடந்தேன், உலகத்தால் மறக்கப்பட்டேன் மகளே என்றழைத்தீர். நேசித்தோர் என்னை கைவிட்ட நேரம், உமது கரத்தால் என்னை ஏந்தி நம்பிக்கை எனக்குள் வைத்தீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. அவரே நம்மை நடத்துகிற தேவனே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா இந்த செகண்ட் செஷன் ஏசப்பா
நீங்க நடத்துங்க, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே நீர் எங்களை நடத்துவீராக ராஜா, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. நம்ம வாயில திறந்து கேட்போமா? ஆவியானவரே நீங்க நடத்துங்க அப்பா, இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. சிந்தனைகளை கட்டுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை கடிந்து நாங்கள் வெளியே அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரே ஒரு மனம் அப்பா, ஒரு மனம் அப்பா, எங்கள் ஒவ்வொருக்குள்ளே ஒரு மனம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகுவதாக. ஒரு மனத்தை அப்பா கொண்டு வர விடாதபடிக்கு, ஆராதனை வேலை ஏசப்பா ஒரு மனம் கொண்டு வர விடாதபடிக்கு, செய்தி வேலையை ஒரு மனத்தை கொண்டு வர விடாதபடிக்கு எல்லா போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தை கடிந்து நாங்கள் வேலையை ஜெபிக்கிற ஏசப்பா. ஆவியானவரே ஒரு மனமாய் ஆராதிக்க, ஒரு மனமாய் பாடலை பாட அப்பா, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது அப்பா நீ மழையாய் வருவீராக, காற்றாய் வருவீராக, அக்கினியாய் வருவீராக. ஹல்லேலூயா. அப்பா அக்கினியின் அபிஷேகம் அப்பா ஏசப்பா இந்த வேலையை ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் முகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும் என்ற வார்த்தை படியாக ஏசப்பா ஆவியானவரே அபிஷேகமாய் அப்பா எங்கள் மீது அக்கினியாய் ஹல்லேலூயா அப்பா நீர் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா, இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்து நம்மை அப்படியாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதனைக்கு கடந்து போவோமா? மழையோ பெரும் புயலோ உங்களிடம் நீதானையா, அவரே நம் பட்டயமோ பழி சொல்லோ
ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆமாண்டவரே, நீரே அப்பா யாவும் எங்களுக்கு ராஜா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவாவை என்றென்றைக்கு நம்புங்கள், அவரே நம்முடைய நித்திய கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிறதாப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில கர்த்தாவே அப்பா உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்பா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, பகற்காலத்தில் உடைய கிருபை கட்டளை இடுகிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில ஆண்டவரே அப்பா உம்மை கிருபையை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை அப்பா வானங்களில் விளங்குகிறது ஆண்டவரே. உம்முடைய சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமாய் எட்டுகிறதா அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கர்த்தரை கம்பீரமாக பாடி ரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடமை வாருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, இந்த மதியான வேலையில அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எங்க ஆண்டவரே ரட்சிப்பின் கண்மலை ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே மகிமைப்படுவீராக. சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமா நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர் அப்பா. துதிகளில் பயப்படத்தக்கவர் ராஜா. அற்புதங்களை செய்கிறவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவருமே இல்லை அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நிறைவான ஒரு வரும்பொழுது எல்லா குறைவுகளும் விலகுகிறது அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தர் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீரே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் அப்பா கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் அக்கினியை போல கண்மலை நொறுக்கிற சம்மட்டியை போல இருக்கிறது ராஜா. அப்பா, உடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க மனக்கண்களை கர்த்தர் நீங்க திறக்கும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. எங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்க அக்கினி மூண்டதுன்னு தாவீது சொல்கிறது போல அப்பா. எங்க இருதயம் அனல் கொள்ளும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. நன்றி ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா ஆண்டவரே பாஸ்டர் மூலமாக நீர் பேசும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லிருக்கீங்களே, உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. நன்றி. எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அப்பா நீங்க ஒருமுகப்படுத்தும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சொல்லி எழுதி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, நீர் எதற்காக எங்களை நீர் அழைத்து வந்தீரோ அப்பா, அந்த சித்தம் நிறைவேறும்படி எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிந்தனைகளை சிதறடிக்கிற சத்துணை கிரிகளை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி நாங்க செபிக்கிறோம் அப்பா. சகல தடைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி நாங்க அப்புறப்படுத்தி நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை கர்ரிட்டுகள் என்று சொல்லிருக்கீங்க அப்பா. இதோ இருள் பூமி காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. இனி எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்பா. ஆனா நாங்க எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. கர்த்தருக்காக மகா பெரிய சேனையா கர்த்தர் எங்களை எழுப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர. நன்றி ராஜா. அப்பா, நீரே மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், நாங்கள் போய் உயர்த்துக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். CF போர்டிங்களை குறித்த ஒரு வீடியோ பார்த்துட்டு then we'll go to that session. Christian Evangelical Fellowship Mission is founded by Reverend C. Selvaraj in 1997 with a missionary vision of sending 1,000 missionaries and establishing 1,000 churches in the unreached villages of India. In the past 27 years, by the grace of God, we were able to send 276 missionaries, establish 158 churches and construct 105 church buildings in the villages of India. It is a joy to share some of the glimpses of our mission ministry in the villages of India in this year 2025. As we share these wonder works of God in the villages of India, we take this opportunity to thank and praise God for all dear friends who joined us in the kingdom work and made it possible.
May God bless you all. எண்ணிக்கை குறைஞ்சது மாதிரி தெரியுது. நல்ல விருந்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாதியில் ஒரு ஆள் எழுப்பி போயிட்டாரு. அவர் திரும்பி வரவே இல்லை. யாரு? அதெல்லாம் பாதியில எல்லாம் எழுப்பி போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் ரொம்ப சுருக்கமாக பார்த்துருப்பீங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னா மணிக்கணக்காக சொல்லணும், ரொம்ப அதிகமாக. அன்றைய பெரிய கிருபை இந்த கடந்த நவம்பருக்கு பிறகு இந்த ஆகஸ்டுக்குள்ளால 23 கிராம ஆலயங்கள், அதில் சில ஆலயங்களெல்லாம் 2500 3000 சதுர அடி வரை உண்டாகும். சில ஆலயங்கள் எல்லாமே ஆதிவாசிகள் நடுவில்
அதிகமான ஆலயங்கள். கோயா பீப்புள்ஸ் அவர்கள் நடுவில் தான் அதிகமான ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். அதில் 2 வில்லேஜ், ஒரு சர்ச்சு 3200 சதுர அடி ஒரு ஆலயம். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள். இந்த காலத்திலையும் நடக்குது. ரொம்ப படிக்க தெரியாத ஒரு கிராம ஊழியக்காரர், ரொம்ப படிக்க தெரியாதவர், பைபிள் காலேஜ் படிக்கலை, ஆனால் ஒரு 2 கிராமத்தை முழுமையும் கிறிஸ்தவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆலயம் இல்லாமல் இருந்தாங்க. அவருடைய கிருபையினால இப்போ நம்மோடு இணைந்து நம்ம அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். அப்புறம் நெருப்பு தீப்பிடிச்சு சில குடிசைகள் எரிஞ்சு போச்சு. அதில் ஒரு 2-3 பேருக்கு சின்ன வீடு இந்த கிருபையினால இந்த வருஷம் புதுசாக பண்ணி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். போன முறை பார்த்தது மாதிரி மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சோசியல் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுறோம். அதையெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை. நம்முடைய தரிசனம் 1000 ஆலயம், அதுவும் பின்தங்கின கிராமங்களுக்குள்ளே. இப்போ உங்களுக்கு நான் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவேன் அப்படியெல்லாம் நான் கதை சொல்ல மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்கட்டும், பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தருக்காக கொடுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்கள். இங்கே என்னை அறிந்தவர்கள், ஊழியத்தை அறிந்தவர்கள், என்னுடைய ஊழியத்தோடும் இணைந்து செயல்படுகிறவர்கள் பாஸ்டர் அலெக்ஸ், பிரதர் மணி இங்கே இருக்கிறார்கள். அதனால் இது ஒன்றும் கதை சொல்ல முடியாது. ஒரு ஆமையர் சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன், நமக்கு நடிக்க வராது, இதெல்லாம் பற்றி ரொம்ப பேசவும் வராது. நீங்கள் எங்களை தாங்குங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அப்படியெல்லாம் கெஞ்ச மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால், கிராமங்களுக்கு ஊழியத்திற்கு உதவி செய்ய தேவன் உங்களோடு இடைப்பட்டால் நீங்கள் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அலெக்ஸ் முதல் சர்ச்சைகளை பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. முதல் சர்ச்சைகள் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்திருந்த நேரத்தில் அவங்களை கட்டாயப்படுத்தி அந்த சர்ச்சையை கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப வற்புறுத்தலுக்கு மேலே தான் வந்தாங்க. வந்து அன்றைக்கி மெசேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஒரு ஓலை குடிசையில் இருந்தாங்க. அதில் போய் ஜெபம் பண்ணாங்க. திருப்பி வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த பெரிய சர்ச்சு நான் கொடுத்த பணத்தில் எப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்ட்டு. அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சர்ச்சை கேளுங்க, சபையை கேளுங்க, உங்கள் ஃபேமிலி நேமில் டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கொடுத்தது எவ்வளோங்கிறதெல்லாம் எங்களுக்கு இப்போ மேட்டர் கிடையாது. சர்ச்சு பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடாது. அது எங்கள் தரிசனம், எங்கள் காரியம், எங்களுடைய வேலை. உங்கள் பேரில் டெடிகேட் பண்ணணுமான்னு சபையை கேளுங்க. அது மட்டும் கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதுதான் எங்களுடைய ஊழியம். ஜெபியுங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் படிக்கலை, நமக்கு அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் பண்ண தெரியல. ஆனால் ஏதோ ஒரு கிருபை ஆண்டவர் தந்தார். ரட்சிக்கப்பட்ட போது ஒரு கிருபையை தந்தார், ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனம் என்னுடைய இருதயத்தில் ஊறி போயிருந்தவைகள். இயேசுவை அறியாத காலத்திலேயே யாரை பார்த்தாலும் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ கொடுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் என்கிறது பிறப்பிலேயே எனக்குள்ளே ஊறின ஒரு சுபாவம். அதனால் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ளால் அந்த சிந்தை பெருகினது. என்னை போல வீடு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், சட்டை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை சொல்லணும். இயேசு வாழ்வு கொடுக்கிற தெய்வம்னு சொல்லணும். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு, அதை சொல்லணும். அது என்னுடைய இருதயத்தில் எழுந்த பாரங்கள். அப்படி தான் இந்த ஊழியம் ஆரம்பிச்சு. யார் மிஷினரின்னு எனக்கு தெரியாது, மிஷினரி ஊழியன்னா என்னென்னு தெரியாது, ஒரு மிஷன் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது, எப்படி உருவாக்கணும்னு தெரியாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பட்டவர் மணியெல்லாம் அந்த வகையில் ரொம்ப விசேஷமானவர்கள். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதை எப்படி பதிவு செய்யணும், அதை என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்தவர் ஒருவர், அவர் தான் ஆலோசனை தந்தார், அவர் தான் நடத்தினார். நிறைய பேர் சொன்னாங்க ட்ரஸ்டாக பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆவியானவர் சொன்னார், அது ட்ரஸ்டாக இருக்கக்கூடாது, அது சொசைட்டியாக இருக்கணும். தனி மனிதன் அதன் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னாரு. சொசைட்டி ஆவியானவர் சொன்னார், ரெக்கார்ட் பண்ண போகிற நேரத்தில் தெரிஞ்சவங்க ட்ரஸ்டாக பண்ணக்கூடாது, ட்ரஸ்டாக பண்ணணும், சொசைட்டியாக பண்ணக்கூடாது. சொசைட்டியாக பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ட்ரஸ்டாக பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்கள் விரும்புகிறது மாதிரி பண்ணிக்கலாம். விற்கணுன்னா விற்றுக்கலாம், சேர்னா சுருட்டிக்கலாம், கொண்டு போனால் கொண்டு போய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆண்டவர் இது நடத்தினார், கொண்டு வந்திருக்கிறார். காசு ஒன்றும் கிடையாது, மிஷினரி யாருன்னு தெரியாது, மிஷினரிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண வேணும் தெரியாது, யார் கொடுப்பானும் தெரியாது. முன்பின் அறியாத நபர்கள் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஒன்று கிட்டத்தட்ட 300 மிஷினரிகள்கிட்ட, இப்போது 300க்கு மேலே இருக்கும். கிராம சபைகள், அந்த சபைன்னு சொல்ல எது சபைன்னு சொல்லியிருப்பான்னா
எங்களுக்கு 20 பேராவது பேப்டிசம் எடுத்திருக்கணும். அதைத்தான் சபைன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கணக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கு கீழே இருந்தால் அது சபையின் கணக்கில் கொண்டு வர மாட்டோம். அந்த வகையில் இன்னும் ஒரு 300க்கு மேலே இருக்கும். எல்லாம் இப்படியும் ஒரு 500க்கு மேலே அந்த கணக்கில் நம்ம கொண்டு வர முடியும். 20 பேராவது பேப்டிசம் எடுத்தால் அதை ஒரு சர்ச் அப்படின்னு ஒரு போர்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அந்த கணக்கில் உள்ளவங்க தான் இங்கே கொடுத்துருக்குறோம். போன வருஷம் 25 பண்ணணும், இந்த வருஷம் 23 தான் பண்ணணும். இப்போ 4 வேலை நிறைவாகுது. போன உடனே நவம்பரில் டெடிகேட் அது பண்ணிடுவோம். ஸோ உங்களுடைய அன்பான ஜபத்திற்கு, ஊழியத்தை நேசித்து கொடுத்து வருகிற ஆதரவுகளுக்கு, பாஸ்டருக்கு, பிரதர் மணிக்கு, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் கூட தேங்க்ஸ் சொல்கிறேன். கண்களை மூடி இந்த 2வது பகுதியிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிக்கலாம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. என்னோடு எல்லோரும் சேர்ந்து என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல இயேசு ஹல்லேலூயா, இயேசு இயேசு நாயகா, இனி நான் அல்ல ஹல்லேலூயா, இயேசு நாயகா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்கள். என்ன சொல்லணும் பாஸ்டர்? புரியுது நீங்க கேட்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் பூட்டி போட்டுருக்கு, வெளியே ரொம்ப சத்தம் போகாது. சத்தமா சொல்லுங்க. எனக்கு இந்த சத்தம் கேட்கணும், இல்லாட்டி நமக்கு காதுக்குள்ள வந்து அப்படி அடிக்கணும், அடிச்சு உள்ளால போய் இடிக்கணும். சூத்திரம். எழுப்புதல் என்ற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் அங்கே சத்தம் உண்டாகும். எழுப்புதலிலே ஒரு அடையாளம் ஜனத்திரளின் சத்தம். எழுப்புதலை தருகிறவர் ஆவியானவர். ஆனால் எழுப்புதல் வரும்போது அங்கே அசைவு உண்டாகும், சத்தம் உண்டாகும். அது வரல, தேதம் பிடிச்சி வச்ச டேஷ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னா எப்படி அந்த சகோதரி சிரிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நான் சொன்னதை கவனிக்கல. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இது எழுப்புதலின் காலம். இது எழுப்புதலின் காலம், கடைசி காலம், வருகையின் காலம்.
இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு விதமாய் இஸ்ரவேலுக்கு வரும். மௌனமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த காலத்துக்கு அனுகூலமாய் இருப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்திருக்கலாம். எஸ்தரே, யாருக்கு தெரியும்? அந்த வார்த்தையை வேண்டது பாருங்க, யாருக்கு தெரியும்? இந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்தது என்னை கொண்டு ஏதோ நடப்பிப்பதற்காக என்பது புரியணும். ஒருவேளை கர்த்தர் எளியவனாய் இந்த ரட்சிப்பை தந்தது இந்த காலத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் பிரயோஜனமாக இருப்பதற்காக, அது புரியணும். கர்த்தர் தேசத்திற்கு கொண்டு வந்தது, இந்த வேலையை கொடுத்திருப்பது, இந்த சம்பாத்தியத்தை தந்திருப்பது ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தருக்கு பிரயோஜனமாய் செயல்படுவதற்காக. அதை புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் நீங்கள் நானும் பாக்கியவான்களாக மாறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பு எழும்பு சீயோனே என்று ஆரம்பித்தோம். சீயோனை பற்றி தான் படிச்சிருக்கோம் இவ்வளவு நேரம். இப்பதான் எழும்பக்கூடிய மேட்டருக்கு போக போறோம். ஏன் ஆண்டவர் சீயோனை எழும்ப சொன்னார்? எழும்ப சொல்ல காரணங்களையும் பார்த்துட்டோம். இப்போ எழும்பும் போது எப்படி எழும்ப சொன்னார்? முக்கியமான ஒரு கேள்வி. நாங்க எழும்புறோம் ஆண்டவர் யாரையும் எழுப்பி விட மாட்டார். கர்த்தாவே எங்களை கை தூக்கி சொல்லுங்க, எங்க பேசவே மாட்டேங்க, நான் காலைல பேசுங்க, நாங்க சொன்னதே நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இது மௌனமா இருக்கிறது சம்மதத்தின் அடையாளம். அப்படியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்குதுன்னா என் கூட பதில் பேசிக்கிட்டு ஆமா ஓகே நல்லா இருக்குது, ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். எங்க ஊர்ல சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார். இந்த சகோதரி பிள்ளைகள் சொன்னது போல கர்த்தர் அவர்கள் சபை சிஎஸ்ஐல தான் இருந்தாங்க, ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட சும்மா இருக்குமா வாயும் கையும்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. நல்ல நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. ஏன்னா அது சங்கீத 4ல சொல்லும் போது அது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உலகமும் தராத சந்தோஷத்தை உள்ளத்திலே தந்திருப்பது ரட்சிப்பு. அந்த சந்தோஷம் அது பணம் தர்றதில்லை, பதவி தர்றதில்லை, எதுவுமே அந்த சந்தோஷத்தை தர்றதில்லை. அதுக்கு பெயர் ரட்சிப்பு. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து நானும் ரட்சிக்கப்பட்டேன், அதெல்லாம் ரட்சிப்பு. நான் விசுவாசிக்கிறேன் ரட்சிக்கப்பட்டேன், அதெல்லாம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது விலைமறியாத ஒரு சொத்து, அது ஒரு பொக்கிஷம். இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொன்ன பிறகு இங்க வர முடியாது. ஆனால் அந்த சந்தோஷம் உள்ளத்துல வந்தா கையும் சும்மா இருக்காது, காலும் சும்மா இருக்காது, வாயும் சும்மா இருக்காது. அதாக எந்த பைத்தியத்துக்கு. ஆமா, உங்களுக்கு உங்களை பார்த்தா நீங்க எல்லாம் சூப்பர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரொம்ப பவ்யமாக ரப்பந்தத்துக்கு பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோம் பாஸ்டர். இந்த நாடகம் எல்லாம் வேணாம், அந்த நடிப்பு இங்க தேவையே இல்லை. ஆமா, இருக்கிறது வெளியே வரணும். உள்ள இருக்கிறது சொல்லுங்க, உள்ளத்துல மறைந்திருக்கிறது. சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் சிரிச்சு கை தட்டி பாடி தோத்திரம் சொல்லி அல்லேலூயா சொல்லி அங்க வருவோம். சும்மா இருக்காது. சும்மா இருக்கிறத பார்த்தா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு எனக்கே சந்தேகம் தான். ஞானஸ்நானம் எடுத்து வருஷம் 30 ஆச்சுது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு சந்தேகம் தான். பட்டிருக்கிறீங்களா? பட்டிருந்தா அப்படி சும்மா இருக்காத, அது எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கணுமே. தோத்திரம். அப்படி அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வந்ததுனாலதான் என்னால மௌனமா இருக்க முடியல. பைபிள் தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பிரசங்கம் தெரியாது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டேன். மார்ச் மாதம் புல்பிட்ல போய் நிற்கிறேன் பிரசங்கம் பண்ணுவதற்காக. பைபிள் தெரியாது, பைபிள்ல ABCD தெரியாது, அதிகாரம் வசனம் நம்பரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இவரை சொல்லாட்டா தலை பிடிச்சு செத்துருவோம். இந்த தெய்வத்தை பற்றி சொல்லாம இருந்தோம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன். அப்படி ஒரு சந்தோஷம் உலகத்தில் தர முடியல. அது அப்படி பொங்கி 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 எப்படி என்ன பாட்டு பாடுவீங்க? என்னுள்ளம்
அதெல்லாம் போய் அதெல்லாம் பாடப்படாது. சும்மா நீங்க அந்த இதெல்லாம் பாடப்படாது. ஆமா, என்னுள்ள தேவன் வாழ்ப்பவங்க தான். தேவனுக்கு மேல பாலும் பொங்கல்ல தயிர் பொங்கல்ல வேண்டாம். எவ்வளவு அழகா நம்ம கதை விட்டுக்கிட்டு ரொம்ப காமா உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த பொங்கி வழிந்ததனுடைய பலன் பிற்பில கொண்டு போய் நிறுத்தினார். சிப்பி பற்றி தோச்சு வந்து யாரை இருந்தால் சொல்லுவோம். கொண்டு போய் கத்த நிறுத்தினார். சனிக்கிழமை பேசுகிறார், நாளைக்கு நீ என்னை பற்றி பேசணும். பகல்ல உபவாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கத்தர் பேசுகிறார், நாளைக்கு நீ என்னை குறித்து சபையில் பேசுகிறார். அண்டோரே பைபிளை பற்றி தெரியாது, வசனம் தெரியாது, அதிகாரம் தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது. 3 மாசத்துக்குள்ள வந்திருக்கிறேன், நான் குழந்தையாச்ச பக்குவமாக இல்லையே, நாளைக்கு நீ பேசுகிறாய். அப்படி கொண்டு போய் பிற்பீட்டில் நிறுத்தி பேச வைத்த தெய்வம் என்னை. இன்னைக்கு உங்கள் நடுவில் இப்படிப்பட்ட பெரிய தெய்வம் பிள்ளைகள் நடுவில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளே இருக்கணும். வாழ்ந்தா அவருக்காக வாழணையா, செத்த அவருக்காக சாகணும். ஆமாம், சும்மா வந்துக்கிட்டே அடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் போட்டார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழணும். எங்கே இருந்தோம்? காலையில் படித்தோம் எபேசியர். அங்கே இருந்தோம், கொண்டு வந்து எங்கே வச்சிருக்கிறார்? உன்னதத்தில். இங்கே இல்லை, ஆஸ்தின்ல இல்லை. நீங்கள் ஆஸ்தின்ல இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படித்துப்பார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இயேசு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கே இருக்கிற ஆகையாலே என்னுடைய குடியிருப்பு பரலோகம். நான் ஆஸ்டின் பட்டணத்துக்காரனும் கிடையாது, இந்தியா குடிமகனும் கிடையாது. என்னுடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? யாரெல்லாம் கையில் வச்சிருக்கிறீங்க? கிரீன் கார்டு வந்து 10 வருஷம் ஆச்சு, சிட்டிசன்ஷிப் ஒரு முறை பார்க்குறேன், இன்னும் வர மாட்டேங்குது. பாஸ்டர் ஜோ பண்ண ஹலோ, ஒரே நாளில் சிட்டிசன்ஷிப் பரலோகத்துக்கு போயிடலாம். காசு கொடுக்காண்டாம், பணம் கொடுக்காண்டாம், 10 பைசா கொடுக்காண்டாம், பிரயாசப்படாண்டாம், ஒன்றும் செலவு பண்ணாண்டாம். உள்ளத்தில் அவரை உண்மையா ஏற்றுக்கொண்டோம், அடுத்த நிமிஷம் நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அடுத்த நிமிஷம் குடியிருப்பு பரலோகம். இங்க தலைகளா நின்று ரத்தம் இந்த வேபாடுபட்டு வேலை செய்து 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆனவர் முட்டி மோதி கிரீன் கார்டு. அதுக்கப்புறம் 10 வருஷம் இங்க முட்டி போனா கிடைச்சி இல்லாட்ட சீட்டு கிழிஞ்சுது. தேவையா? இலவசமாக கிடைக்கிறதுக்கு மேல நமக்கு கண்ணு போக மாட்டேங்குது. இந்த கேம்ப் ஒரு சின்ன மாற்றம். போன கேம்ப்ல என்ன சொன்னோம்? தேவனுடைய சேனையாக சபை மாறணும். எதற்காக? சவுலின் கையில் இருக்கும் ராஜ்யபாரம் தாவீதிடமாய் திருப்பப்படணும். அதற்காக சபை தேவ சேனையாக எழும்பணும். அல்லாம பாடுவதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் அல்ல சபையின் வேலை. அது செய்வது நம்முடைய கடமை. நம்ம பாடணும், ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும். நமக்கு வைத்திருக்கிற பெரிய வேலை சவுலின் கையில் இருக்கும் ராஜ்யபாரம் தாவீதின் கைக்கு மாற்றப்படணும். இப்பவும் ஆராதனை கண்டிப்பா வேணும், ஜெபம் வேணும், சபை பாட்டு அல்ல வேணும். அதனால ஒண்ணு நிறைவடை வேண்டாம். நாங்க ஊழியம் செய்ய திருப்தி அடைங்க, ஒரு திருப்தியும் வேண்டாம். அதுக்காக தான் சொல்லுகிறார், சீயோனே எழும்பு. சத்தமா எங்கூட பின்னால அடுத்த வார்த்தையை சொல்லணும். பாதி எங்க சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் பாதி சொல்லுவேன், மீதி சொல்லணும். இல்லாட்டா இங்க நின்றுட்டு ஒரு பார்வை பார்ப்போம் பாரு, அந்த ஆளு அங்க இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரம். தோத்திரம். இப்ப உள்ள வருவோம். எப்படி எழும்ப சொல்லுகிறார்? ஒரு வார்த்தைக்கு கொடுத்தால் 2 வார்த்தை அங்கே பயன்படுத்துவார். ஒன்று, தூசியை உதறிவிட்டு எழும்பு. தூசியை உதறிவிட்டு, அதுக்கு ஒரு விளக்கம் நமக்கு ஆவியானவர் தந்திருக்காரு. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் கேட்டதுதான். எதை உதறணும்? தூசியை உதறிவிட்டு எழும்பு. சீயோன் இப்ப உட்கார்ந்து இருக்கிற இடம் தூசி. தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்னொன்று சொல்லுவார் எப்படி எழும்ப வேண்டும் என்று. இது 52:1 தூசியை உதறிவிட்டு எழும்பினாரு. 51:9 சொல்லும் பொழுது பூர்வ தலைமுறையில் எழும்பினது போல எழும்பணும். பூர்வ தலைமுறையிலே எப்படி எழும்பினார்களோ சொல்லுங்கள், சொல்லுங்கள், பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க. இப்ப நம்ம எழுப்பி இருக்கிறதெல்லாம் நம்ம விரும்பபடி எழுப்பி இருக்கிறோம், நமக்கு கதை சொன்னபடி எழுப்பி இருக்கிறோம். சீயோனுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது நீ எப்படி எழும்பணும்? ஒன்னு தூசிய உதறிட்டு எழும்பணும், இன்னொன்னு பூர்வ தலைமுறையில் எழும்பணும். சீயோன் யார்? சீயோன் யார்?
நான் தான் சொல்லுங்கப்பா. நான் சொல்லுங்களேன். வேற எல்லாத்துக்கும் இந்த சியோன் யாருன்னு கேட்டால் மட்டும் நான் இங்கே வர மாட்டேன். சியோனுக்கு போகணுமானா நான் செத்து போயிடணும். நான் செத்தாதான் சியோனுக்கு போக முடியும். நான் என்கிற ஒன்று இருந்தால் சியோனுக்கு போக முடியாது. இப்போ சியோன் யார்? அது நான் அப்படி சொல்லணும். அப்போ சியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்ன சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறீங்க, மாறி போகக்கூடாது. ஹலோ, சியோன் யார்? எல்லாரும் நான் என்ன வலது கையை தூக்கி எல்லாம் சொல்லுங்கள். நான் பார்க்கட்டு சில ஆளும் கை தூக்கலை. என்னத்துக்கு பார்வையிட சொல்லி மாட்டிக்கிடுவானே, பிறகு எங்கேயாவது கொண்டு போய் நம்ம சிக்க வைப்பாரு, எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு கையை போட்டுட்டு நல்ல பிள்ளைகளா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனிமே தப்ப முடியாது. இப்ப செய்தி யாருக்கு சொல்லுகிறார்? சீயோனுக்கு. என்ன சொல்லுகிறார்? தூசியை உதறிவிட்டு எழும்புவது வான் விருப்பப்படியும் ஊரார் விருப்பப்படியும் சப விருப்பப்படியும் அல்ல, பூர்வ தலைமுறையில் எப்படி எழும்பினார்களோ அதுபோல தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், பரிசுத்த ஜாதி, கர்த்தர் வாசம் பண்ணும் ஜனம் எப்படி பூர்வ தலைமுறையில் எழும்பினார்களோ அது போல எழும்பணும் அப்படிங்கிறார். ஒரு கண்ணை மூடி ஒரு ஜெபம் ஆண்டவரே, கண்ணை மூடி சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு கிருபைகளை தார ஆண்டவரே, என்னை அல்லது நான் அப்படி எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். என் மேலும் அது கிருபையை வையும். ஒரு ஆமென். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். சரியா? சரி. இப்ப தூசியை உதவி விட்டு எழுப்புங்கிறார். நம்ம எல்லாம் எங்க இருந்து எடுத்தாருன்னு முதல்ல சொன்னேன். இந்த தூசிங்கிற வேர்டு இங்க வந்ததுனால நம்ம எடுத்த இடத்தை எங்க இருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கறது ஒரு முறை கூட திரும்பி போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம் படிக்கிற காணாம சொல்ல வேண்டிய வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை தூக்கினார். இப்ப நான் பயங்கரமான குழியிலையும் இல்லை, ஊளையான சேற்றிலேயும் இல்லை. ஆண்டவர் நீ சேற்றிலிருந்து எழும்புன்னு சொல்லல, குழியிலிருந்து எழும்புன்னு சொல்லல. புரியுதா? நான் வசனம் புரியுதா? சொல்றது புரியுதா புரியலையா? எல்கேஜி பாடம் நடத்துறப்பா. புரியுதா புரியலையா? எங்க இருந்து எழும்பால் சொல்லல, நீ உளையான சேற்றுக்குள்ள கிடக்கிற அங்க இருந்து எழும்பு அப்படி சொல்லல. அங்க இருந்து உன்னால எழும்ப முடியாது. பயங்கரமான குழிக்குள்ள கிடந்து எழும்பி வா அப்படின்னு சொல்லல. அது உன்னால எழும்ப முடியாது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்த போது என்னால எழும்பி வர முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அப்ப அவர் இறங்கினார், அவர் தூக்கினார், உயர்த்தினார், கழுவினார், கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினார். கர்த்தரை, அதான் உன்னதங்களில், அதான் ரட்சிப்பு. தூக்கினது அவர், கழுவினது அவர், உயர்த்தினது அவர், நிறுத்தினது அவர், புதுப்பாட்டை தந்தவர் அவர், மற்றவர்கள் அதை கண்டு நம்பும்படி செய்தவர் அவர். அதை படிச்சு பாருங்க. சங்கீதம் யாருக்காவது இத்தனை பேருக்கு அனுபவம் உண்டான்னு பார்க்கணும். தியானம் அது. சங்கீதம் 40 காணாம சொல்லக்கூடியதானே. படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கினார், நிறுத்தினார், உயர்த்தினார், அடிகளை உறுதிப்படுத்தினார், புதுப்பாட்டை வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பும்படி செய்தார். சீயோனே, சீயோனே, நீ அப்படி எழும்பணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை இந்த சமுதாயம் பார்த்தா கர்த்தரை நம்பணும். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு நம்ம பார்த்தா யாரை நம்புது? நம்மையே நம்ப மாட்டேங்குது. நம்மையே இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா, இதை நம்பலாமா வேண்டாமா? அப்படிப்பட்ட நிலைமை நம்ம நிலைமை. இந்த சமுதாயம், அனுபவம் உள்ள தேவ மனிதன் அங்கே சொல்லுகிறான், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்தார், நான் பாடு கதறினே, என் கூப்பிடுதலை கேட்டார், என்னிடமாய் சாய்ந்து இறங்கி வைந்தார். சாய்ந்தார்னா இறங்கினார், சாய்ந்தார், இறங்கினார். இறங்கினவர் என்னால ஏற முடியாது கரை, அதுக்கு சாமர்த்தியம் எனக்கு இல்லை. அவரே தூக்கினார், கொண்டு போய் கழுவி நிறுத்தினார், என் அடிகளை உறுதி படுத்தினார், நாவிலே புதுப்பாட்டை தந்தார். இதெல்லாம் அவர் கொடுத்தார். கொடுத்தாரா?
நான் தைரியமா சொல்லுவேன். நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, கர்த்தர் அவைகள் எல்லாம் எனக்கு தந்தார். பேச வைத்தார், பாட வைத்தார், ஜெபிக்க வைத்தார், நடத்த வைத்தார், தலைவனாக்கினார், உயர்த்தினார், நிறுத்தினார். என் தெய்வம் நிறுத்தின போது சொன்னார், இதை கண்டு அநேகர் பயந்து என்னை நம்புவார்கள். அவர் கேள்வி கேட்கட்டும், சகோதரா நீ ரட்சிக்கப்பட்டு வருஷமாயிடுச்சு, சகோதரி நீ ரட்சிக்கப்பட்டு வருஷமாயிடுச்சு, சபையில நல்ல ஆராதிக்கிறாய், நன்றாக ஜெபிக்கிறாய், ஆராதனையில் பங்கெடுக்கிறாய், ஃபெல்லோஷிப்பில் இணைகிறாய், பாஸ்டரோடு கரம் கொடுக்கிறாய், நல்ல பணிகளை தாராளமாய் செய்கிறாய், பாராட்டுகிறேன் அவைகள்தான். ஆனால் உன்னை தூக்கின தெய்வம், கழுவின தெய்வம், உயர்த்தின தெய்வம், நிறுத்தி இருக்கிற இடத்தில் நின்று நீ செய்கிற இவைகளினாலே எத்தனை பேர் கர்த்தரை நம்பினார்கள். உங்கள் மூலமாய் கர்த்தரை நம்பி சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? சியோனே ஏன் நம்பல? தூசி. ஏன் நம்பல? சியோன் தூசியோடு புரளுது. இப்ப சேற்றில் இல்லை, சகதியில் இல்லை, சாக்கடைக்குள் இல்லை, ஆழத்தில் இல்லை, தூசி இல்லை. புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் திரும்பினது சீயோன், குணப்படலை. சீயோன் மனம் திரும்பினது, சீயோன் குணப்படலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், மனம் திரும்பின கூட்டம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் 3000 பேர். மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள்? 3000 பேர். 3ஆம் அதிகாரம் அதே செய்தியினுடைய தொடர், ஒரு அற்புதம் நடக்கு, எல்லாரும் வந்து ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? இங்க விசுவாசத்தா ஞானஸ்நானம் பெற்றாங்களா? இங்க ஒரு அற்புதம் நடந்த உடனே எல்லாரும் வந்து இது எப்படி நடந்தது? ஒண்ணுமே பயப்படாத, நீ அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலதான் இதெல்லாம் நடந்தது. திருப்பி ஒரு பிரசங்கம் பண்ணி போறார் பேதுரு. கவனிக்கிறீர்களா? காலையில வந்து சிரிச்சு போச்சு, இப்போ கொஞ்சம் கடுப்பா போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு பிரசங்கத்தை அப்படியே அடிச்சு பாடி பாலக்கி போவார். போற நேரத்துல ஒரு ஒரு குத்து குத்துவார். 20வது வசனம், 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நீங்க மனம் திரும்பினீர்கள், குணப்படலையே. விசுவாசிக்கிறீர்கள், குணப்படல. ஞானஸ்நானம் பெற்றீர்கள், குணப்படல. உங்க குணம் பார்க்க முடியலையே, தெரியல. இப்ப நீங்க சேற்றில் இல்லை, சகதியில் இல்லை, குழியில் இல்லை, அதுல இருந்து வெளியே வந்து விட்டீர்கள். இப்ப நம்ம பாவம் செய்கிறது இல்லை. முதல் பகுதியில் சொன்னேன், நம்ம யாரும் பாவம் செய்கிறது இல்லைன்னு தைரியமா சொல்லணும். ஆனா இப்போ பாவம் சத்தை விட்டு வெளியே வந்த என்னுடைய வாழ்க்கையின் மாற்றம், அது என்னுடைய நற்சுபாவம், என்னுடைய நற்குணம், என்னுடைய நற்செய்கை, அது என்னிலிருந்து வெளியே வரணும். அது இப்போ வெளியே வரமாட்டேங்குது. வெளியே வந்தா தெரியல வெளியே வர்றது. அதுதான் மக்கள் பார்ப்பார்கள். நான் சர்ச்சுக்கு போறதை பார்த்து யாரும் வர போறதில்லை. நான் இயேசுவை தோத்திரம் பண்ணதுனால யாரும் வர போறதில்லை. இப்ப என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்றுக்கு பெயர் நற்குணம், என்னுடைய சுபாவ மாற்றம், என்னுடைய நற்செய்கைகள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற என்னுடைய வாழ்க்கை. அது அதை விட்டுக்கிட்டு வந்ததுனால இது வரப்போறதில்லை. இப்ப இந்த வாழ்க்கை உள்ள இருக்குது. ஏன் எப்படி உள்ள இருக்குது? இது பரிசுத்த பர்வதம், இதுல அவர் வாசம் பண்ணுகிறார். அவரிடத்துல இருக்கிற நற்சுபாவங்கள் தான் என்னிடத்திலிருந்து வெளியே வருது. எனக்கு ஜென்மத்திலே நல்ல சுபாவம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? எனக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் நல்ல புத்தி, சொல்லுங்க தைரியமாட்டு, நல்ல சுபாவம் எனக்கு கிடையாது. ஆனா எனக்குள்ளே ஒருவர் என்னை பரிசுத்த பர்வதமாக்கி எனக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணுகிறாரே, அவரை போல நற்சுபாவமும் நற்செய்கைகளும் நிறைந்த ஒருவர் உலகத்திலே வானிலும் இல்லை, பூமியிலும் இல்லை. அவர் தெய்வம். இருக்கிறாரா? உள்ளால இருக்கிறார். இப்ப வெளியே என்ன வரணும்? அது வரணும். ஸ்திரீகளுக்கு பேதுருவும் பவுலும் சொல்லும் பொழுது உள்ளே மறைந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லுகிறார்? உள்ளே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாகணும்.
உள்ள மறைந்து இருக்கிறது வெளியே வரல, உள்ள இருக்குது பார்க்க முடியல. என்ன பிரச்சனை? தூசி. இந்த கண்ணாடியில நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம், தூசி வெளியே அடிச்சுச்சுன்னா உள்ள இருக்கிறது என்னன்னு வெளியே பார்த்தா தெரியுமா? உள்ள நம்ம எல்லாம் இருக்கிறோமா? இருக்கிறோம். வெளியே பார்த்தா தெரியுமா? ஏன் தெரியாது? தூசி கிளாஸ மறைச்சிருக்கு. அதுதான் இப்ப தூசியை துடைக்கணும். தூசியை துடைக்கணும். அது என்ன மறைக்குது? நற்குணம் என்ன? ஆவியின் கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். அதை பற்றி உங்களுக்கு நான் விவரம் சொல்ல வேணாம். ஆவிக்குரிய சுபாவங்களை பற்றி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணணுமா? தெரியாதுன்னு சொன்னா கையை தூங்க, நான் சொல்லித்தரேன். பாஸ்டர், எங்களுக்கு ஆவிக்குரிய சுபாவம் என்னன்னு தெரியாது பாஸ்டர், ஆவிக்குரிய நற்குணங்கள் என்ன தெரியாது, அப்படி அதை கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கன்னா கையை தூங்க. எல்லாம் தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், எங்கள் தாத்தா மூட்டங்காலத்தில் இதுக்கு இருக்க பாதி பேர் கிறிஸ்தவர்கள், அதனால எங்களுக்கு நல்லாவே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்ன கேட்டால் சாமி அடிக்குமாங்க, அலெக்ஸா கேட்டால் கத்தோலிக்கத்தில் வந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு அதை விட ஒரு மோசம். பட் ரொம்ப பேர் நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் இருக்கு, கத்தவங்க ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நான் இப்போ அதை பேசலை. ஆமேனா? ஆமேன். தூசி படிஞ்சு போய் இருக்குது, உள்ள இருக்குது. அன்பு இருக்கா? எங்க இருக்கு? உள்ள இருக்கு. வெளியே தெரியுதா? உள்ள இருக்கு. மேட்டர் வெளியே தெரியணும். என்ன அக்கா பாடுவாங்க, அன்பே பிரதானம், சகோதர என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அகல் பயனில்லை. அன்பே. அன்புக்கு 3 லட்சணம் விசேஷமாய் உண்டு. 1 கொரிந்தியர் 13 பட்டியல் போடும், அதுல 3 குணங்கள் விசேஷமானவைகள். அது அன்பின் பிரதான லட்சணங்கள். அது சகலத்தையும் தாங்கும். பாஸ்டர் சொன்ன வச்சாருன்னா தோத்திரம். நம்ம பாஸ்டர் அடிச்சார், இனிமே நான் அந்த சபைக்கு போக மாட்டேன். அவர் என்ன குறி வச்சு அடித்தார்? என்ன கோலியாத்தா? இல்ல கேட்கிறேன், குறி வச்சு அடிக்கிறதுக்கு என்ன குறி வச்சு அடிச்சாரு? எனக்குன்னே அடிச்சாரு, வீடுன்னே அடிச்சாரு. கோலியாத்தா அப்படின்னு அப்புறம் அடிக்காம வேற செய்யறது. அடிப்போம், அடிக்கத்தான் செய்வோம், தலையில படத்தான் செய்யும், விழுந்த இடத்துல கிடக்கணும், எழுந்து எங்கேயும் ஓடிவிட்டாரு. அன்பு சொல்லுங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும். நிறைய மேட்டர் இருக்குது. நான் சொல்ல போனா முக்கியமான மேட்டர்கள், நமக்கு அத்தியாவசிய தேவைகள். அல்ல அன்பை பற்றி 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா சகலத்தையும் சகிக்கும். உண்டா? சரி, வீட்டுல போய் கேட்கணும், உங்க சகிப்பு தன்மை எந்த வண்டியிலையாவது. ஆமா, அங்க போனா தெரியும். இது ஜோமன் ஆரம்பிச்சு ஆவியில நிரம்புரை குதிக்கிற குதியில கூரையெல்லாம் பறந்து போயிடும். அது வேற. ஆமா, சகிப்பு. அன்பு இருக்கா? இருக்கு. ஏன்னா அவர் உள்ள இருக்கிறார், வெளியே வரல. தூசி இதத்தை உதறுங்கிறார், அது வெளியே வரணும். அது வெளியே வரணுமானா வெளியே இருக்கிற ஒரு மாமிசத்தை சாகடிச்சிருக்கிறார், ஒரு சுயத்தை சாகடிச்சிரு. அதை உதறிடணும். அதை உதறினாத்தான் உள்ள இருக்கிற குணங்கள் வெளிப்படும். இப்ப நம்ம தூசி ஆடுவராதான் சொல்றாரு. நல்ல குணம். இது ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லி இருக்கேன். சகிக்கும், அன்பு நம்பும், சகிக்கும், விசுவாசம். நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்புவீங்களா? நம்பிக்கை உண்டா? நம்பணும். கிறிஸ்தவ உலகத்துல இப்ப அதெல்லாம் காணாம எல்லாத்துக்குமே சரிப்பா அது வேணாம், அது நம்புல உண்டாக்கும். எதுக்கு நம்ம போய் அந்த சேர்ந்த சேவையில்லாத காரியத்தை பேசுவானே, அது வேண்டாம். நம்புனா சரி. அன்பு, அது அன்பு. நம்ம கிட்ட இல்லாததே பெரிய குணம் சகிக்கிற தன்மை. சகிப்பு என்பது கண்டிப்பா இல்லை.
நம்மளால முடியாது, அதெல்லாம் நம்மளால முடியாது. ஃபேமிலிக்குள்ளே இல்லை, பிறகு சபையில் இருக்குமா என்ன? குடும்பத்திலே இல்லை, புருஷ மனைவிக்குள்ளாலேயே இல்லை, பிறகு வேறு இங்கே வந்து நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட் மெயின் ரோடு ஒரு உள்பக்கத்தில் எழுதி செல்லமே அப்படின்னு எழுதி போட்டிருக்குது. எப்படி? மெயின் டோரில் உள்பக்கத்தில் ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுருக்குது, செல்லமே. டோரை கூப்பிடுறதா? இல்லை இல்லை, கேட்கறேன். இல்லை, டோருக்கு அது தேவையா? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்க என்னமோ இருக்குது, சரக்கு என்னமோ நடக்குது. இப்ப சமாளிக்கணுமானா இது அடிக்கணுங்க. அப்போ அம்மா வெளியே வார வேலையில செல்லவே அப்படி குளிர்ந்துக்கிட்டு போயிடுவாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அது வேற. இப்ப நம்ம அங்க போடலாம். எங்க நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகள், ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்லை, சபையில் பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்குள்ளாலே சகிப்புத்தன்மை எங்க? தூசி அதை உதறு, இது வெளியே வரட்டும். உள்ளே மறைந்திருக்கிற ஆவிக்குரிய குணங்கள் வெளியே வரட்டும். முதல்ல அது வர்றது மாதிரி எழுந்து, அது வராம இந்த தூசியெல்லாம் ஒட்ட வச்சு. தூசி என்ன? நம்முடைய நீதி. வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதை பரிசுத்தவான்களின் நீதி, அது என்னுடைய வாழ்க்கை முறை. நான் வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கிறதா நீதி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீதினா என்னது? என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து காண்பிக்கிற வாழ்க்கை முறைதான் என்னுடைய நீதி. பரிசுத்தம் அவர் எனக்கு தந்து விட்டார், என்னுடைய நீதி. எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அது அவர் தந்தது, அது என்னால் உண்டானதில்லை. நீதி பழைய ஏற்பாட்டில் என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. புதிய ஏற்பாட்டில் எப்பொழுது இந்த பரிசுத்தம் என்கிறது ஒன்றை எனக்குள்ளே தந்தாரோ அதுக்கு பிறகு நான் நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய நீதி நற்கிரியைகள், நற்சுபாவங்கள், நற்செய்கைகள், அதுதான் நீதி. அதுக்கு பேர் மெல்லிய வஸ்திரம், கிளாஸ் மாதிரி. ரொம்ப வேகப்பட்ட வேற தூசியை தவிர வேற ஏதாவது அதில் பட்டா போயிடும். இப்ப இந்த மெல்லிய வஸ்திரத்துல என்ன மறைச்சிருக்குது? தூசி. எல்லாரும் ஒரு உதருங்க பார்க்கலாம். அப்படி பிரியா பிரியா பாவம், அந்த அம்மாவை ஒன்று செய்யாது, எங்க பிள்ளைகளை ஒன்று. இதுதான் ஒரு சந்தர்ப்பம், என்னை பார்த்து அடிக்கிறாங்க. ஆமா, இத சந்தர்ப்பமா வாக்கி நல்ல புத்திசாலிகள். சரி, அப்ப இன்னைக்கு முதல் பார்த்தது. இப்ப இங்க என்ன தெரிகிறது? உள்ளேயும் பரிசுத்தம், வெளியேயும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அது அந்த எண்ணத்தோட எழும்ப சொல்லுகிறார். உள்ள பரிசுத்தம் இருக்குது, அந்த வச்சுக்கிட்டு எல்லாரும் மறக்கிறாங்க. வெளியே வெளியே ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? வேற எதையும் பார்க்கலையா? எப்படி இன்னும் சூப்பரான வாழ்க்கை வியாக்கியானப்படுத்துறாங்க தெரியுமா? கர்த்தரின் உள்ளத்தை பார்க்கிறார். அங்க எல்லாம் அங்கே தானே. மகிமைப்படுத்த வேண்டியது உள்ளத்துல அல்ல, சரீரத்துல. கனப்படுத்த வேண்டியதும் மகிமைப்படுத்த வேண்டியதும் சரீரத்துல. சந்தேகமா இருக்கோ? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து விட்டு செய்திக்கு திரும்பவும். எல்லாரும் எல்லாம் வேகமா பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். உங்கள் சரீரமானது தேவனால் பெற்றதும் உங்கள் தங்கி இருக்கிற படிமா பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களை அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 20:28 கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். என்ன கிரயம்? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உள்ளத்திலே மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதாமல், அடி சகோதரி, என்ன சகோதரி நீங்க இப்படி முழுங்குறீங்க? ஆகையால் உங்கள் உடையவர்களாய் இருந்து சரீரத்தினால் ஆவியினால்
இது தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப இதனுடைய செய்கைகள் எப்படி இருக்கணும்? தேவனை இந்த சரீரம் மகிமைப்படுத்துறதுன்னா சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய். உன்னத சொல்வதற்கே 4ஆம் அதிகாரத்துல போய் 3, 4, 5 வசனங்களை படித்தீர்களானால் நீங்கள் 5வது வசனத்தில் சொல்வார், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமானதாயும் ஆண்டு கொள்ளுங்கள். சரீர பரிசுத்தம் வேதம் வலியுறுத்துகிற மிக பிரதானமான ஒன்று. இது பரலோகத்துக்கு போகுமா? அது போகாது. பரலோகத்துக்கு சரீரம் போகுமா? போகாது, போகாது. ஆனா இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த சரீரத்தின் பரிசுத்தமும் கனமுமாய் ஆண்டு கொள்ளணும். அதுல கவனம் தேவை. இனி நான் அதை இங்க பேச முடியாது. எங்க ஊருக்கு வந்து அதை பற்றி பேசுவேன். அமெரிக்காவில் பேசினா அடிச்சு கொடுவீங்க. சரீர பரிசுத்தத்தை பற்றி நான் அமெரிக்காவில் பேசினால் அடுத்த முறை கண்டிப்பாக பாஸ் அலெக்ஸே என்னை எடுத்துக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான், எல்லாம் சரிதான், எங்க பாஸ்டர் தான். அந்த போதனைக்கெல்லாம் இப்போ நான் போக விரும்பலை. தங்கங்கள் நல்ல தங்கங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுயாடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்துதவ வேண்டுமே, மாயமான யாவி நின்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமதில் பனவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். என்ன பாட்டு தெரியுமா? என்னை முற்றும் மாற்றி. அது அந்த காலத்துல பாடினாங்க. இன்னைக்கு கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். இந்த கேடு கட்ட தூசியில படுத்து கிடந்துகிட்டு, தூசியில படுத்து கிடந்துகிட்டு என்னை கர்த்தரை நாங்கள் என்ன செய்கிறோம்? உயர்த்துகிறோம். என்ன உயர்த்துவீங்க? ஒன்னும் உயர்த்த முடியாது. கர்த்தரை உயர்த்தணுமான தூசியை உதறி விடணும். சீயோனுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பர்வதம், நான் வாசம் பண்ணுகிற கூட்டம், என்னுடைய ஆசீர்வாதத்தின் பிறப்பிடங்கள் நல்லவைகள். ஆனா நீ இன்றைக்கு தூசியோடு உறவாடி தூசியோடு இணைந்து செயலாற்றுகிறாய். சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே இதுக்கு இடமே இல்லை. எண்ணத்திலிருந்து நற்குணங்கள் வெளிப்படும், நற்கனிகள் வெளிப்படும், நற்சுபாவங்கள் வெளிப்படும். இந்த கேம்பில் அந்த மாற்றம் வருவதா? இந்த கேம்பில் என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும், இன்னும் இன்னும் ஈசனேயும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும். நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நான் பாடிக்கிட்டே இருக்கேன். வேண்டாம், நீங்களும் பாடுனா பாடுவோம், இல்லாட்டி வேண்டாம். இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாட்டு தெரியுங்களா? மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டா. நாட்டுக்குட்டி லட்சத்தினால குணம் மாறிச்சுதா? குணம் ஏக்கா இங்க உட்கார்ந்துக்கா, அப்படிலாம் உட்காருங்க. உட்கார்ந்து அப்படில தானே உட்காரு. குணம் மாறிச்சுதா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் குணமாறினதா? கேள்வி அது பாட்டுல. இல்ல குணம் மாறணும். இன்னைக்கு வெட்டிடுவோம், கிளியர் பண்ணிடுவோம், சுத்திகரித்துருவோம், களை புடிங்கி களை நறுக்கி சரியாக்கிறோம். ரைட். 1. 2, பூர்வ தலைமுறையில் எழும்பினது போல எழும்பணும். நம்ம நினைக்கிறது மாதிரி எழும்பக்கூடாது. பூர்வ தலைமுறையில் எழும்பினது போல எழும்பணும். எல்லாரும் கவனிங்க. சீயோன் நான் தான் என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் எழும்ப வேண்டிய 2வது பகுதி, உங்க கற்பனை உலகில எல்லாம் எழும்பக்கூடாது. நாங்க சரியா தான் இருக்கிறோம், நாங்க அதெல்லாம் சரிதான். ஆனா பைபிள்ல ஒரு பகுதி இப்படியும் சொல்லுகிறது. நீ எழும்புனா அதே மாதிரி எழும்பணும். பூர்வ தலைமுறைக்கு நம்ம திரும்பி போய் அப்படியே வேகமா ஒரு ஓட்டம் ஓடணும்னா
நமக்கு முன்னால தெரிகிறதெல்லாம் முதல்ல தெரிகிற ஆளு பெரிய பெரிய மோசே தான் முன்னால நிற்பாரு. மோசே தான் முன்னால நிற்பார். அப்படி எழும்பணுமா? மோசே எழும்ப திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று யாத்திராகமா நான் திக்குவாயும் வேற யாரையாவது எனக்கு தெரியும். வாயை உண்டாக்குனது நான், பேச வைக்கிறது நான். நீ என்ன அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற? வா ஒழுங்க. திக்குவாயும் மந்தனாவும் அது பொய் மாத்துதுங்க. மோசை அங்க வச்சது பொய். ஆமா, மோசைக்கு திக்குவாயும் கிடையாது, மந்தனாவும் கிடையாது, அது பொய். அப்போஸ்தலர்ல போய் ஸ்தேவானுக்கு பிரசங்கத்தை போய் திறந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல போய் படிக்கிற நேரத்துல ஸ்தேவான் ஒரு பிரசங்கம் பண்ணுவான். மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன், அப்படி படிக்கலாம். வாயை திறந்தான்னா வார்த்தை அப்படி வரும். கேக்குதா? தப்புறதுக்கு வழிகாட்டினான்னு மோசே சமாளிச்சுக்கிட்டான். நம்ம விட்டுருவாரு, நம்ம போயிடலாம். ஆண்டவரே எனக்கு அது முடியல. நம்ம தானே அது பாஸ்டர் அலெக்ஸ் தான், அவர் நான் பார்த்துக்கலாம். அவர் நமக்கு அது நம்ம போவோம், உட்காருவோம், கேட்கறத கொடுப்போம், அப்புறம் ஆமேன்னு சொல்லுவோம், போயிட்டே இருப்போம். பாக்கி எல்லாம் அலெக்ஸ் இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு மணிபிரதர் இருக்கிறாங்க, போறாங்க ஜோசப் இருக்கிறாங்க. ஹலோ இல்லையா, அவர் போயிட்டாரா? கவனிக்கிறீங்களா? மோசே அந்த இடத்தை சமாளிச்சுக்கிட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறான். சமாளிச்சுக்கிட்டு போயிடலாம், விட்டுருவாரு. நம்ம ஏதாவது ஒன்று போய் விட்டோம்னா அவர் நம்ம விட்டுருவாரு, விட்டுக்கிட்டு வேற ஆளை யாராவது பிடிச்சி அனுப்புவாரு. அப்படியெல்லாம் தப்ப முடியாது. இந்த கதை விட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் காலையிலே மனம் திரும்பணும். இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தான். யாரெல்லாம் தேவ காரியத்துல வைராக்கியமா எழும்பாம கேம்பில் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ உங்களை எழுப்புவதே இந்த கேம்பினுடைய நோக்கம். கர்த்தருக்காக நீங்க எழும்பி செயல்பட வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறீர்கள். தோத்திரம். நீங்கள் செய்கிற எதிலும் நிறைவடைந்து விடாதீர்கள். பூர்வ நாட்களில் எழும்பினது போல எழும்பணும். ஆண்டவர் சொன்னார், என்னன்னா பேச வைக்கிறது நான், வாயை உண்டாக்குறதுனா, நாவை உண்டாக்குறதுனா, ஏன்கிட்டே கதை. ஏசாயா கதை விட்டாரு. ஐயோ நான் அசுத்த உதவுல மனுஷன். அப்பா அது எனக்கு தெரியுமே. அசுத்த உதவிட சுத்தி இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? தூதர் அப்படிவா, அந்த நெருப்பு எடுத்துக்கோ, அவன் நாக்கத்தோடு முதல்ல அவன் சூட்டை சரிப்படுது. அந்த நாக்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இனிமே அவன் இந்த மாதிரி பேசக்கூடாது, தொற்றுவாரு. ஓ இந்த சமாளிக்கிற வேலை பண்றவங்களுக்கு சில காரியங்களை சமாளிக்கிறீங்க பாருங்க, நாக்களை நெருப்ப வச்சிருவாரு. ரொம்ப கவனம். ஏன் பைபிள் சொல்லுதுப்பா? ஆமா. அப்புறம் அவர் வாயை திறந்தார் பார். ஏசாயா, உனக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, வயலை வாங்கின ஐயோ, வீட கட்டின ஐயோ, சொத்தை சேர்த்த ஐயோ, போதன ஐயோ, சாராயம் குடிச்சா ஐயோ, அவனுக்கு ஐயோ, இவனுக்கு எல்லாருக்கும் ஐயோ. கடைசியில் ஐயோ நானும் மதமானேன். அப்ப ஒரு மாற்றம். அப்படி எழும்பணும். நல்லா கவனிக்கணும். நான் விளையாட்டு சிரிக்க சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக. இப்ப சமாளிக்க நினைச்சான். கர்த்தர் அவனை சொன்னாரு, இல்ல நீதான் காரியத்தை நடத்தணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு மோசே ஆண்டவர் நடத்தினார். இனி அந்த வழியை ரொம்ப பேசுவதற்கு இல்லை. அவரு எகிப்துல 10 காரியங்கள் நடப்பித்தார், நடந்தது. அதுபோல எழுமணமா செங்கடலை பாலமிட்டா செங்கடல் பிளந்துதான். ஆண்டவர் செங்கடல் கடலை போய் நிற்கும். மோசைக்கு ஒரு வாட்டர் பண்ற பிளந்து விடு அப்படிம்பார். தமிழில் அந்த வாட்டர் இருக்கும். எங்க இருக்குன்னு பிறகு பண்ண சொல்லித்தாரு. என்ன வார்த்தை? யாரை பார்த்து? சமாளிக்க நினைச்சானே அந்த ஆளை பார்த்து அப்படி சொல்லணும். சமாளிச்சு ஓட நினைச்சாரே அந்த ஆளை கூட்டிட்டு வந்து இன்னும் சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன். பொளந்து செங்கடலை பிளந்து விடு, செங்கடலை பிளந்து விடு. ஹலோ ஏமா சகோதரி, பூர்வ நாட்கள் எழும்பினது போல் எழும்பணும். செங்கடலை பிளந்தார். யார் பிளந்தது? கோல நீட்டுனா பிளந்து போச்சு. அவருடைய முறுமுறுத்து நிற்கிறாங்க 14ஆம் அதிகாரத்தில்.
அப்போ மோசேக்கும் கொஞ்சம் கைங்கால ஆடத்தான் செய்யுது. பின்னால் பார்வோன் சேனை, முன்னால் செங்கடல். என்னடா வழி தெரியாமல் மோசையும் கொஞ்சம் திக்கும் காடத்தான் செய்கிறாரு. ஏன்னா புதிய அனுபவம் பார்த்தீங்களா, விசுவாசத்தில் ஐயா இன்னும் பெருசாட்டு வரல. இப்போ தான் கொஞ்சம் அப்படி வந்து இப்போ தான் ஊழியத்தில் ஆரம்பிச்சிருக்குது. அதனால் கையை கல்லையெல்லாம் கொஞ்சம் ஆடிட்டு தான் நிற்கிறார் மோசேயும். ஆண்டவர் என்ன மோசே, நம்ம கிராமத்து பாசையில் பேசுகிறோம் ஐயா, என்ன மோசே இப்படி கிடுக்கிட்டு ஆடி நிற்க, கையில் என்ன இருக்கு? கையில் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? யாரெல்லாம் கையில் கோல் வைத்திருக்கிறீர்கள்? அங்கே ஒரு ஆள் மட்டும் கையை தூக்குனாரு. 2 3 4 அது யாரு கையில்? எங்களுக்கு நாங்கள் ஆடு மேய்ச்சா தானே ஐயா கோல், நாங்கள் ஆடு மேய்க்கிறோம். எங்கள் கையில் விரல்கள் தான் வேலை செய்கிறது கம்ப்யூட்டரில். அங்கே கோலுக்கு வேலையே இல்லை. ஒரு காலத்தில் பெண்ணுக்கும் குச்சிக்கு எல்லாம் வேலை இருந்தது. இப்போ பெண்ணுக்கும் வேலை இல்லை, குச்சிக்கும் வேலை இல்லை, விரலுக்கு மட்டும்தான் வேலை. விரலையாவது வேலை செய்யல. அவர் உண்டாக்கின விரல்களின் கிரியை, தேவனுடைய விரல்களின் கிரியை, வானங்கள் பூமி காண்கிறவை காணக்கூடாதவைகள் எல்லாம் உடைய விரல்களின் கிரியைகள். நம்ம விரல் வேலை செய்யணும். சரி போகட்டும், என்ன இருக்கிறதே கோல், அப்ப பழந்து விடு. நேற்று நான் பழந்துருச்சு. கர்த்தருக்கு மகிமை. 6 லட்சம் புருஷர்களை விடுதலையாக்கி வாக்குத்தத்த தேசத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை மோசே பெற்றார். வனாந்தரத்தில் அவனை கொண்டு தேவன் நடப்பித்த அதிசயமான செயல்களை கிளம்பல யாரவன்? திக்குவாயும் மந்தனாவும் என்று சொல்லி சமாளிக்க நினைத்து தப்பிப்போக நினைத்தவனை தேவன் பயன்படுத்துகிறார். நமக்கு சொல்லுகிறார், பூர்வ நாட்களில் எழும்பினது போல. சொல்லுங்க, யாருக்காவது அந்த உணர்வு வருது? ஆண்டவரே, நான் அப்படி எழும்பிடணும்னா என் காலத்தில் ஏதாவது அந்த மாதிரி செய்திடணும் ஆண்டவரே. இதுவரையில் நடக்காத ஒன்று நடக்கணும். 2 காரியம். 1 ஜனம் கானானுக்கு, இன்னொன்று பின்தொடரும் சத்துருவுக்கு முடிவு. தொடரும் சத்துருவுக்கு முடிவு. இன்னைக்கும் நமக்கு என்ன சொல்றதுக்கு, சத்துரு பாஸ்டர் சூனியம் வச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் சூனியம் வச்சிருக்காங்க. எவ்வளோ குள்ள வச்சிருக்காங்க? சூனியம் வச்சிருக்காங்க. 1/2 கிலோவா, 1/4 கிலோவா, 3/4 கிலோவா, எவ்வளவு? யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. ஏன் கேட்குறேன், எவ்வளவு? எங்க ஆட்கள் இருக்காங்க, எங்களை மாதிரி தீர்க்கதரிசிகள். கர்த்தர் உங்களுக்கு விரோதம், யாரோ உங்களுக்கு விரோதமாய் செய்து வைத்திருக்கிறார்கள். அது உங்க குடும்பத்தில் ஒருவர் செய்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் சண்டை ஒன்று பண்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஏன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம், யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதல். யாராவது ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு வீட்டில் நின்றுக்கிட்டு உனக்கு சூனியம் வச்சிருக்கு, உனக்கு ஏவல் விட்டு இருக்குது, மந்திரவாதம் பண்ணிருக்குன்னா நான் என் பாஷையில சொல்லட்டுமா? சொல்லலாம், சொல்லாமா? சேர்ப்படுத்தி அடிக்கணும். தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, எந்த சொல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு விரோதமாய் மந்திரவாதம், சூனியம், ஏவல், ஆனா போராட்டம் உண்டு. விசாசனமோடு போராடுவானா? அது உண்டு. அதுக்கு என்ன சொன்னாரு? எதிர்த்து நில்லு, ஓடி போயிடுவான். எதிர்த்து நில்லு, ஓடுவானா? வீட்டுக்குள்ள வந்து குடிப்பானா? நம்ம என்ன சொல்ல, ஜெபிக்க போராட்டம் கொஞ்சம், ஆண்டவரை நெருங்க போராட்டம் கொஞ்சம். காலையில் ஒரு பாட்டு பண்ணாங்க, நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கின சாம்பலாக்கிடுவார்னு. அவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற போராடுகிற ஆவிகளின் கிரியைகள் சாம்பலாக்கப்பட்டு போகும். நம்புறீங்களா? பூர்வ தலைமுறைகள் எழும்பினது போல் நான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நிற்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஜெபம்ங்கிறது எல்லாரும் இணைந்து வேணும். ஒருவருக்காக ஜெபிக்கணும், அது வேற. அது எதுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார் பவுல்? எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காக சொல்றாரு? வசனத்தை நான் தைரியமாய் பேசுவதற்கு, எனக்கு வாக்கு கொடுப்பதற்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். வேற பவுலை பாதுகாத்து விடுங்கப்போ, அதுக்கெல்லாம் கூட ஜெபம் பண்ணாண்டாம். பவுலை பாதுகாக்கிறவர் கூட இருக்கிறார். இப்ப பிசாசு என்ன செய்ய விட மாட்டேங்கிறான்? சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க விட மாட்டேங்கிறான். அதுக்கு எனக்கு வாக்கு கொடுக்கப்படணும், நான் தைரியமா பேசணும். அதுக்கு வாக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, அங்க போக நாங்க வருவோம். எப்படி எழுப்ப போறீங்க?
மோசேயை போல அது அதிகாரம். நீங்களாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் தானே. அபிஷேகம் வந்த கூடவே அதிகாரமும் வருதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்க. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் வருகிறதோ அப்பொழுது தேவனுடைய அதிகாரமும் உங்களோடு வருகிறது என்று அர்த்தம். புரியுதா? வருதா? வந்திருக்கா? அதிகாரம் பெற்றவர்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். என்ன பாட்டு போடும்? ராஜாக்களும் நாங்கள். போய் தானே? இல்ல போய் தானே பாடலாமா? ராஜாவுடைய அடையாளம் ஃபர்ஸ்ட் அதிகாரம். ராஜா என்ன அடையாளம்? அதிகாரம். அவருடைய ராஜ்யத்தில் அவர் சொன்னதுதான் நடக்கும். அவர் கட்டளையிட்டதுதான் நடக்கும். அவர் ராஜா. நான் யார்? நாம் யார்? ராஜாக்களும் நாங்களே. உங்களை பார்த்தா கஞ்சி கோழி இல்லாத ஆட்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏதேனும் புரிகிறதா? கிறிஸ்தவம் ஏன் இந்த தேசம் இயேசுவை இன்னும் அறியவில்லை? இதுதான் நிலைமை. இப்ப பாவமா செய்கிறோம் இல்ல, அதுல தூக்கி கற்று கொண்டு வந்து நம்ம உன்னதத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். தூசி ஒட்டி இருக்குது, அதை குப்பையை அப்படி உதறினா போயிடும். அது வேண்டானா வேண்டாம். ஏய் போத்திபாருக்கு மனைவி உனக்கு என்ன வேட்டையா வேணும்? இல்ல வச்சுக்கா. அந்த அம்மாவுக்கு யோசிப்புக்கு வேட்டைக்கு மேல ஆசை. இந்த வச்சுக்காப்பா கொடுத்துக்கிட்டு ஐயா போயிட்டாரு. அவனுக்கு தெரியும் ஜெயிலுக்கு தான் போவேன்னு. அங்க போனாலும் நான் ராஜாவா தான் இருப்பேன். ஜெயில போட்டாலும் நான் ராஜா தான். என் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு அப்படி செய்யும். எங்கேயும் அது தெரியணும். நமக்கு புரியுதா? உங்களுக்கு ஏதாவது நான் சொல்ற செய்தி ஏதாவது புரியுதா? எனக்கு சந்தேகம் தான். வேற என்ன குழப்பறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓருங்கள், இன்றாக ஜெபியுங்கள், ஆராதனை ஆராதனை ஆராதனை. இந்த கதையெல்லாம் வேணாம். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆராதிக்காத யாராவது இருக்கிறீங்களா? ஜெபிக்காத யாராவது இருக்கிறீங்களா? எங்க ஒரு பாஸ்டர், எங்க மிஷினரி, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அறிவா. நாங்கள் நாள் கடை நாங்கள் ஜெபிக்காம இருக்கிறோம். நீ மட்டும்தான் ஜெபிக்கிறியா? இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி சொன்னேன். நாங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவங்க. கிறிஸ்தவர்கள்னாலே ஜெபிக்கிற பிள்ளைகள். ஒருவேளை நேரம் கம்மியா இருக்கலாம், அது அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி. நான் காலையில் எழுந்து 2 தோத்திரம் சொல்லி அப்பா எசப்பா கூட இருங்கப்பா நட்டுங்கப்பா 2 வார்த்தை சொல்லாம ஒரு கிறிஸ்தவன் போவானா? கண்டிப்பா. அப்ப அவன் ஜெபிக்கல. இனி பாஸ்டர் ஒன்று சொல்லுவாரு, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆண்டவரே பாஸ்டர் சொன்னாருப்பா, அதை எங்களுக்கு பார்த்து எடுங்கப்பா சொல்லுவாங்களா? அடே நீ அதுக்காக நான் மட்டும் தான் ஜெபிக்கிறேன். அதெல்லாம் எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆமன். அது கூட இல்லை, உங்களுக்கு நல்ல காரியம் சொல்லிட்டு அது கூட இல்லை. நீங்க ஜெபிக்காதவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். அப்போ இங்க நமக்கு அது அல்ல, அதெல்லாம் எல்லாருமே செய்கிறோம். ஆராதனை வரையும் அதெல்லாம் இருக்கணும். அது வேணும் நம்முடைய வேலை. செயல்பட வேண்டிய இன்னொன்றுக்கு பெயர் அதிகாரம். பூர்வ காலத்தில் எழும்பினது போல எழும்பி நிற்கணும், பிளந்து விடணும் செங்கடலை. அதுக்கு கர்த்தர் நமக்கு சீயோனுக்கு கட்டளை. இந்த கேம்ப்ல சிலராகிலும் இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பி கர்த்தருக்காக செயலாற்றுகிற பாத்திரங்களால் கர்த்தர் உங்களை உருவாக்குவாராக. அடுத்த யோசுவா, அதுக்கு அடுத்த கீழே வந்தா யார் வருவார்? யோசுவா வருவார் இல்லையா? யோசுவா அவனும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் தலைக்கு மேல கையவை. உபாகமம் கடைசி கையவை உங்ககிட்ட இருக்கிறது அவனுக்கு கொடுனாரு. பைபிள் தெரிஞ்சதுனால சொல்லிட்டு போறேன். கையை வச்சான் கிருபை வந்தது, அபிஷேகம் வந்தது. மோசைகிட்ட இருந்ததெல்லாம் யோசுவாவுக்கு வந்தது. 1ஆம் அதிகாரத்தில் ஐயா மூலையில போய் உட்கார்ந்துட்டு இப்படி இருக்கிறாரு. என்ன செய்வோன்னு தெரியலையே, நம்ம பிடிச்சி கொண்டு போய் இதுல விட்டுட்டாரு. மோசையே 10 முறை கல்லறிய போன இந்த ஜனம். என் வயசு என்ன, என் அனுபவம் என்ன, என் திறமை என்ன, அவன் எழுப்பி வெளியே போறல கல்லறிஞ்சு என்ன கொண்டு போயிடுவானே. ஆண்டவரே வேண்டாப்பா. அந்த மூலையில போய் உட்கார்ந்து ஐயா ஒப்பாரி பாடிக்கிட்டு இருந்தார். அதுக்கு எழுதலைங்கிறீங்களோ? ஒப்பாரி பாடிக்கிட்டு இருந்தாரு, இங்க எழுதல. அப்பதான் வந்து நின்று ஆண்டவர் சொன்னாரே பயப்படாதப்பா. நம்ம பயந்துகிட்டுல இருக்க யோசுவா பயப்படாத. சின்ன பையனு பயப்படுறியோ? பேச தெரியாதுன்னு பயப்படுறியோ? நடத்த தெரியாதுன்னு பயப்படுறியோ? திறமை இல்லைன்னு பயப்படுறியோ? மோசையை போல சாமர்த்தியம் இல்லைன்னு பயப்படுறியோ? பயப்படானா. பலம் கொண்டு இடமனதாயிரு.
மோசையோடு இருந்தது போல நான் கூட இருப்பேன். நீ சின்ன பையன் தான், உனக்கு பேச தெரியாது. அம்மா சகோதரர், எனக்கு அந்த அளவுக்கு பாஸ்டர் அலெக்ஸ் பேசுறது மாதிரி என்னால் பேச வராது, எனக்கு முடிய அந்த இதெல்லாம் வேணாம். அப்படி பேசவும் கூடாது. அவர் பேசுறது மாதிரி பேசினா நல்லாவே இருக்காது. அது அவர் பேசினா தான் நல்லா இருக்கும். அவர் பேசுறது மாதிரி நீங்க பேச நினைச்சீங்கன்னா சரித்திரம் உண்டாயிரும். நீங்களாவே பேசுங்க, நீங்களாகவே இருக்கிறவண்ணமா பேசுங்க. ஆமா, அதுல வேற வித்தியாசம் எல்லாம் காண்பிக்க எனக்கு வராது. அவரையும் எவர் ஒரு மாதிரி நீங்களாகவே இருந்து நீங்களாகவே பேசுங்க. என்ன சொல்றாரு? யோசுவாவுக்கு பலன் கொண்டு திடமனதாயிரு, மோசையோடு நீ இந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கிடுவாய். யாரை பார்த்து சொன்னது? ஒரு சின்ன பையன். தோத்திரம். யாரை பார்த்து சொன்னது? பயந்துகிட்டு இருந்த மனுஷனை பார்த்து சொன்னது. திறமை இல்லைன்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தவனை பார்த்து சொன்னது. இதனால முடியாது, மோசையை கல்லறிஞ்சவன் என்ன கல்லறிஞ்சு கொல்ல போகிறான் என்று மூலையில போய் உட்கார்ந்து ஒப்பாரி பாடினவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட. 1ஆம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு யோசுவாவின் புஸ்தகத்துல. வீட்டுல போய் எழுதி வச்சுக்கிட்டு பிறகு படிக்கணும். படிப்பீங்களா? கவனமா படிப்பீங்களா? கருத்தா படிப்பீங்களா? சரி, ஏசாயா 62 படிச்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அல்லேலூயா. படிக்கல, படிக்க விடலையா? பிரேக்கே விடலையா? இந்த கதையெல்லாம் 12:30 மணிக்கு சாப்பிட போனா 1 மணிக்குள்ளால சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டோம். இங்க 1:30 மணிக்கு தான் நமக்கு அடுத்த செக்ஷன் வந்தது. நமக்கு அதுல மனம் இல்லை. இந்த அரை மணி ஊர் கதை பேசி, உலக கதை பேசி, குடும்ப கதை பேசி, சவக்கதை பேசி காரியம் சமாளிச்சுக்கிட்டு. ஆமா, அந்த நேரத்துல போய் நம்ம டேலண்ட் பிள்ளைகளுக்கு இந்த ஆவணவர்ல நீ ஒரு பாட்டு பாடியது, நீ இந்த பாட்டை பாடியது, அந்த பையில கொடுத்து அப்ப பாட்டுல ஒரு டேலண்ட். ஒரு வருஷமா அடுத்த வருஷம் கேம்ப்ல டேலண்ட் நமக்கு உண்டு. நம்ம பிள்ளைகளை ரெடி பண்ணணும்னு சொன்னா டேலண்ட்டுக்கு பிள்ளைகளை எப்ப ரெடி பண்றது? மத்தியானம் நமக்கு தெரியும். ஓ, நல்லது. ரொம்ப 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 உற்சாகமா செயல்படுகிறது. பாராட்டுக்கள். 364 நாளும் நிர்விசாரம். 65வது நாள் வந்திருக்குது பாரு ஒரு உற்சாகம். பிள்ளைகள் எல்லாம் கையில் பைபிளை கொடுத்து இதை கொடுத்து அதை பார்த்து பாடுறது, அதை பார்த்து வசனம் சொல்றது, அதெல்லாம் டேலண்ட் கிடையாது. அதுக்கு பேரெல்லாம் டேலண்ட் கிடையாது. நீங்களும் அப்படித்தான். ஆமா, நீங்களும் அந்த டேலண்ட் கொண்டு வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் டேலண்ட் தான். அதெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணக்கூடாது. தப்பு தான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்களுக்கு சரணம் எல்லாம் தெரியாது. சரணம் தெரியாட்டா பேசாம உட்கார வேண்டியதுதான். ஆனா இங்கிலீஷ் பிள்ளைங்க, இங்கேயோட பிள்ளைங்க தமிழ்ல பேசுறது ஒரு டேலண்ட். பேசலாம். அது இதுக்கு பார்த்தா பேசணும். பார்க்காம பேசுறோம் டேலண்ட் தான். பார்க்காம பாடினா டேலண்ட் தான். பார்க்காம வசனம் சொன்னா டேலண்ட் தான். பார்க்காம சாட்சி சொன்னா டேலண்ட் தான். தடை இல்லாம சரளமா சொல்லிட்டு அது பெரிய டேலண்ட். திக்காம முக்காம சொல்லிட்டு அது பெரிய டேலண்ட். அதுதான் டேலண்ட். இல்லாட்டா நமக்கு சரி இப்படியாவது அந்த பிரதர் சொன்ன மாதிரி இதையாவது சொல்ற அவளே, அதுல ஒரு சந்தோஷம். உங்க சந்தோஷம் அதான் ஸ்டைல். அது வேணாம். ராமன் சொல்லுங்கள். அதுக்குதான் செய்தி. பூர்வ தலைமுறையில் எழும்புனது போல எழும்பணும். பூர்வ தலைமுறைகளை குறித்து ரொம்ப தூரம் போய் பேச வேண்டாம். திருநெல்வேலி காலங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? திருநெல்வேலி பூர்வீகமாய் திருநெல்வேலியை கொண்டவர்கள். பூர்வீக திருநெல்வேலி. ஒரு இப்ப சென்னையில அங்க போய் குடியிருக்கலாம். எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா பூ திருநெல்வேலியில பிறந்தவங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, கையை தூங்க பார்க்கலாம். ஒருத்தர் இல்லை போல இருக்கு. கன்னியாகுமரி. கன்னியாகுமரி சேர்த்து தான். கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அதுவும் சேர்த்து தான். இந்த மூணும் சேர்த்து கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி, செகண்ட் திருநெல்வேலி, தேர்டு தூத்துக்குடி. 3வது இடத்துல தூத்துக்குடி வரும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. இந்த 3ல இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூங்க பார்க்கலாம். ஒரு தலைமுறையில எழுப்பினது போல எழும்பணும். காலையில 5 மணிக்கு எழுப்பி வீட்டுல பாட்டு படிச்சு ஜபம் பண்ணாட்டா அவ்வளவுதான். ஏன் பிறந்தோன்னு நினைக்கிறேன்.
அன்னைக்கு அவங்க எழும்பி தாத்தே உங்க அப்பா அந்த காலத்துல 5 மணிக்கே எழும்பி உட்கார்ந்து பாட்டு பாடி சத்தம் போட்டு பாடுவாங்க. ரகசியமாட்டு போடல பாடுறது, தொண்டைக்குள்ள இல்லை பாடுறது, தொண்டைக்கு வெளியே. நாங்க இந்து, நாம் பூர்வீக இந்து, சாமியாடுற குடும்பம். கோயில் எங்களுக்கு எங்க ஏரியாவில் கொஞ்சம் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அப்பவே கிறிஸ்தவங்கள், பாவிக்குரிய சபையிலும் சிஎஸ்சியிலும் கிறிஸ்தவர்கள். காலையில 4:30 மணிக்கு மேல அந்த பக்கமா போனா எல்லா வீட்டிலையும் பாட்டு சத்தம் கேட்கும். எல்லா வீட்டிலையும் பாட்டு சத்தம். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே. வீடுகளுக்கு பக்கத்துல போனா உள்ள கண்டு பாட்டு சத்தம் அப்படி கேட்கும். தோத்திரம் தோத்திரம் அப்பா இயேசுவே, குடும்பத்தை பார்த்துக்கிடுங்கப்பா, எங்க பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்கப்பா, எங்களை அந்த சத்தம் அங்க கேட்க. அதெல்லாம் கேட்டதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அங்க வந்து உட்கார்ந்த வரைவே பாட்டு இல்லை, சத்தம் இல்லை, எல்லாம் ரகசியமாயிட்டு. ரகசியம் ஒரு நல்ல சொல்லுங்க. பூர்வ நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தையும் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பழக்கம் உண்டு. ஒன்று கூட சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை காலையில எழும்பினதும் எந்த பிள்ளையானாலும், ஒரு தலைமுறைக்கு முன்னால எந்த பிள்ளையானாலும் காலையில எழும்பி ஒரு வசனம் படித்து காணாம போய் பெற்றோர்கிட்ட சொன்னாதான் தண்ணி. சொல்லலைன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சொட்டு பச்சை தண்ணி வர கொடுக்க மாட்டாங்க. வசனம் சொல்லணும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால், இன்னைக்கு நீங்க போன மாதிரி புக்கை கொடுத்தாங்க இருந்து படம் வரையப்படாது. படம் வரை ஞானமெல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து விடுறோம் சொல்லுங்க. அவங்க அங்க இருந்த டிராயிங் வரைவார்கள். அதுல அவர்கள் ரொம்ப வேகமா அது சரி, அது நமக்கு தொந்தரவு பண்ணாம இருந்துட்டு போட்டோம். பிள்ளைகளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு ஆராதனையில தொந்தரவு பண்ணுகிற தமிழ் பாஷையில வேற ஒண்ணு உண்டு. அதுக்கு அதை சொன்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. ஆமேன், சிரிக்கிறதுக்கு சொல்லணும்ல. அதான் உண்மை. நான் தான் சொல்றேன், உண்மையை பேசணும். நீங்க அதை கேட்கணும். பேசுறவங்க இல்ல புல்பீட்ல பேசல. நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுறதே இல்லை, அனுபவங்களை பேசுறது இல்லை. வசனங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி எதையும் சொல்றது இல்லை. யாரும் பயப்படுறாங்க. சொன்னா ஒரு மாதிரி ஆயிரும். எல்லாரும் இப்ப வேற லெவல்ல இருக்காங்க. என்னது லெவல்? இந்த ஒரு லெவலும் கிடையாது. இருக்கா சச்சின்? ஏதாவது லெவல் இருக்கா? எழுப்பி விட்டீங்க பாஸ்டர். இங்க ஒரு லெவலும் கிடையாது. இங்க எல்லாம் அவ்வளவுதான், ஜீரோ. காபி பிரேக் வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும் காபி பிரேக்? அந்த பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல அவர் ஒருத்தர் தான் கை தூக்குறாரு, மத்தவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க. என்ன மணி ஆச்சு? காபி பிரேக் விட்டு 1/2 மணிக்குள்ள எடுத்துருவீங்களா? ரூம்குள்ள 15 நிமிஷத்துல முடிச்சிடலாமா? 5 விடலாமா? நான் கேட்கறதுக்கு என்ன தெரியுங்க. 15 நிமிஷத்துல வந்துருவீங்களா? வந்துருவீங்கன்னா காபி விடுவேன். 15 நிமிஷம் கரெக்டா 15 நிமிஷம் இருக்கு டைமர். சீக்கிரமா காபி குடிங்க, காபி சாப்பிடுங்க, காபி குடிங்க.